வாய்ஸ் கேக்குதா? எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க. நான் பேசுறத கவனிங்க, லிசன் பண்ணுங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து நவம்பர் 11ஆம் தேதி, ட்ரூஸ்டே. எவ்ரி ட்ரூஸ்டே வந்து நம்ம வெஸ்டேஜில் சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கான ட்ரைனிங் கடைசி வரைக்கும் முழுசா கவனிங்க. வெஸ்டேஜில் வந்து என்ன ஒரு சீக்ரெட், சக்ஸஸ்க்கு என்ன சீக்ரெட் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ்ல வந்து என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் விட்டு போக மாட்டோம். இந்த பிஸ்னஸ்ல கண்டிப்பா நம்ம வந்து என்ன நடந்தாலும் நிற்போம். என்ன நடந்தாலும் நிக்கிறோம்னா எதுக்காக நிற்போம்? சம்பாதிக்கிறதுக்கு. அது ஒரு நாள் நம்ம சம்பாதிப்போம். அப்ப இந்த பிஸ்னஸ்ல என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியே வேற ஜாபுக்கும் வெளியே நம்மளோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம உணராம இருக்கோம் அப்படின்னா, வெஸ்டேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்காம உணராம இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த பிசினஸ பண்ண மாட்டோம். இப்போ அந்த விஷயத்தெல்லாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் சீக்ரெட். அதாவது மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நமக்கு என்ன வேணும், நம்மளோட இலக்கு என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உணர்றது கிடையாது. ரியலைஸ் பண்றதே கிடையாது. நம்மளோட கோல் என்னங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஆண் மகன், அவர் வந்து படிச்சு முடிச்சுட்டு அவரு வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து அவரு ஆண்மகன், அவரு வந்து என்ன வந்து சாதிக்கணும்? ஓகேவா? அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த ஒய்ஃபையோ இல்ல அதுக்கப்புறம் குழந்தைங்களையோ வந்து நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. சொந்த வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், வெளியே போயிட்டு வரணும், அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி பண்ணணும். இது எல்லாமே நல்லா இருக்கணும்னா அவங்க ஹாப்பியா வாழணும். ஹாப்பியா வாழ்றதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். புரியுதுங்களா? அப்ப நம்மளோட கோல் என்ன? ஒரு ஆண்மகன் ஒருத்தர் வந்து ஆணோ பெண்ணோ என்ன அவங்களோட கோல் என்ன? அவங்க எதுக்காக படிக்கிறாங்க? எதுக்காக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. பணம் சம்பாதிச்சாதான், பணம் இருந்தாதான் நமக்கு சந்தோஷமே இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு கடவுளை பார்க்க போகணும்னா கூட, கோயில்ல வந்து கடவுளை பார்க்க போகணும்னா கூட காசு கொடுத்தாதான். ஓகேவா? ஸ்பெஷல் டோக்கன் வாங்கினாதான் உங்களால ஸ்பெஷல் வழியில போய் சாமியை சீக்கிரம் பார்க்க முடியும். ஓகேவா? அர்ச்சனை தட்டுல காசு போட்டாதான் வந்து பூசாரியே நிமிர்ந்து உங்களை பார்ப்பாரு. ஓகே, அப்ப காசு கொடுத்தாதான் வந்து கடவுளவே பார்க்க முடியும். காசு இல்லைன்னா யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. காசு தான் இங்க எல்லாமே. ஓகே, மணி இஸ் அல்டிமேட். அது சும்மா சொல்லல. ஓகே, அப்ப பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம கோலே. பணம் எங்க நம்ம வந்து எப்படியாவது நம்ம நிறைய சம்பாரிச்சு ஒரு சொந்த வீடு ஒரு சொந்த வீடு கட்டணும். நம்ம நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களை பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, பணம் ஒரு தடையா இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். பட் நம்ம அதை வந்து உணர்ந்து புரிஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? நமக்கு எந்த வேலை கிடைக்குதோ, எவ்வளவு சம்பளம் வருதோ அதுல நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா? அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா? பணம் சம்பாதிக்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோல். பணம் எங்க அதிகமா கிடைக்குங்கிறத பார்த்து நம்ம யாரையும் ஏமாத்த போறது இல்ல, திருட போறது இல்ல, யாரையும் கொலை பண்ணி கொள்ளையடிக்க போறது இல்ல. நியாயமா சம்பாதிக்கணும். எங்க எங்க வழி இருக்கோ அதை நம்ம தேடி போகணும். அந்த அந்த வழியை கண்டுபிடிச்சு அங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கணும். உழைச்சு நம்ம நிறைய பொருளை ஈட்டணும். அதாவது பணத்தை நிறைய சம்பாதிக்கணும். அதுதானே அதுதானே வந்து நமக்கு தெரிய வேண்டியது. ஆனா இதை நம்ம மறந்துட்டு ஏதோ ஒரு வேலை 10,000மோ 15,000மோ 20,000மோ என்ன வேலைக்கு கிடைக்கிறோம் அந்த வேலையில உட்காந்துக்கிட்டு அந்த வருமானத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த பணம் பத்தல. பாருங்க, அந்த வேலையை பண்றது தப்புன்னு நான் சொல்லீங்க. 10,000மோ 15,000மோ 20,000மோ 30,000மோ
அந்த வேலையை பண்றது தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த வேலையிலேயே நம்ம தொடர்ந்து இருக்கோம் பாத்தீங்களா? அந்த வேலை கிடைச்ச உடனேயும் நம்ம வந்து அதுல இருந்து நம்ம இன்னும் நல்ல ஒரு வருமானத்தை நோக்கி போகணுங்கிறதெல்லாம் மறந்துட்டு, அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு இஎம்ஐல வந்து ஒரு ஃபோன் வாங்குறது. ஓகேவா? அ அதுக்கப்புறமேட்டு ஹாலிடேஸ் ஆனா, வீக் டேஸ் ஆனா, வீக்கெண்ட் ஆனா ஒரு சினிமாக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது, அந்த காச நம்ம வந்து எப்படி வின் பண்ணலாம் அவ்வளவுதான். அப்படி அத தாண்டி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோமே. ஓகே. அத தாண்டி யோசிக்க மாட்டேங்கிறோம். 100ல 80 பேர் யோசிக்கிறது இல்ல. ஓகேவா? 100ல 80 பேர் யோசிக்கிறதுல 20 பேர் யோசிக்கிறாங்க. முயற்சி பண்றாங்க. அதுலயும் 15 பேர் வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணாம அதுலயும் வெளியேறாங்க. ஒரு 5 பேர் தான் 100ல ஒரு 5 பேர் தான் சாதிச்சு அந்த ஏழ்மையிலிருந்து பணக்காரங்களா மாறுறாங்க. இதுதான் நிலைமைங்க. இப்படிதான் இருக்கு. அவங்க எத நோக்கி நம்ம பயணம் பண்றோம், எதுக்காக நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோங்கிறதே தெரியறதில்ல. பாருங்க 10,000, 20,000, 30,000 சம்பளத்த மோசம்லாம் நான் சொல்லலைங்க. நானும் அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சேன். ஓகேவா? அங்கேயே நம்ம இருக்கிறது தான் மோசம்னு சொல்றேன். நம்ம நம்மளோட இலக்கவே நம்ம மறந்துட்டு வேலை கிடைச்சிருச்சு அவ்வளவுதான். அப்படியே வந்து டெய்லியும் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போகணும், தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போகணும். இதுதான் நம்ம அப்படிங்கிறத வந்து நினைச்சுக்கிட்டு வாழ்றது தான் வந்து தப்புன்னு நான் சொல்றேன். தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஒரு நல்ல வாய்ப்பை நோக்கி போகணும். ஓகேவா? அங்க எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கட்டும், எவ்வளவு ரிஸ்க் இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அங்க வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பு தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க நிறைய பேருக்கு வந்து புரியறது இல்ல. ஓகேங்களா? நீங்க கஷ்டத்துல இருக்கிற வாய்ப்ப பாருங்க. இங்க வந்து இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இதுல ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத பாருங்க. இப்போ நீங்க வந்து வாழ்க்கையில வந்து நீங்க படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, இல்ல உங்க வீட்ல வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து கண்ணா கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்யாத. உனக்கெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏதோ ஒரு வேலை எல்லாரும் வேலைக்கு போணும். நீயும் ஒரு வேலைக்கு போணும் அவ்வளவுதான். ஓகேவா? கஷ்டமான வேலையெல்லாம் செய்யாத. அப்போ நீங்களும் நான் கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு காசு முக்கியமே இல்ல. ஓகேவா? டெய்லியும் ஜாலியா போகணும், பெஞ்ச தேய்க்கணும், எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் படக்கூடாது. எனக்கு ஒரு ஈஸியான ஒரு வேலை கிடைச்சா போதும். அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் உங்கள்ட்ட கேட்கறேன். நான் உங்கள்ட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த டென்ஷனும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல, எந்த தலைவலியும் இல்ல. மாசமான ஒரு சின்ன இன்கம் வரும். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2. நிறைய கஷ்டம் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அங்க பெரிய வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் 2. இதுல எதை சூஸ் பண்ணுவீங்க? முடிவு உங்க கையில தாங்க இருக்கு. இதுதான் ரகசியம். இதுதான் சீக்ரெட். வெஸ்டேஜ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்லா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் புரிஞ்சா மட்டும் தான் நீங்க இதுல சாதிப்பீங்க, இதுல சக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. இத பாருங்க. வருமானம் பண்ணணுங்கிறது மட்டும் தான் நம்மளோட அல்டிமேட் கோல். வருமானம் இருந்தாதான் நம்ம நல்லா வாழ முடியும். அப்ப வருமானம் நிறைய வர இடத்த சூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் போடுங்க. கஷ்டமா தான் இருக்கும், சேலஞ்சிங்கா தான் இருக்கும். நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. கூப்பிடுறவங்க யாரும் வரமாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க. எல்லாம் சேலஞ்சஸ். ஆனா பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை மட்டும் பாருங்க. கஷ்டத்தை பார்க்காதீங்க. இறங்கி வேலை செய்யுங்க. யாரு வராங்க வரல, சேர்றாங்க சேரல, சேர்ந்தவங்க பண்றாங்க பண்ணல, ட்ரைனிங் வராங்க வரல, உங்க முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. யார இப்படி பண்றாங்களோ அவங்கதான் இங்க சாதிப்பாங்க, சக்சஸ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் எடுக்கல அப்படின்னா நான் வந்து இன்னமும் ஒரு எம்என்சி கம்பெனில இன்கம் வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருப்பேன். இப்ப அந்த வேலையுமே இருக்குமான்னு தெரியல. அந்த கம்பெனி விட்டு வேற ஏதாவது ஒரு கம்பெனில அதே சம்பளமோ இல்ல அதை விட கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம். இல்ல கொஞ்சம் இன்னும் அதை விட கொஞ்சம் அதிகமா கூட வாங்கிட்டு இருக்கலாம்னு வைங்க. ஒன்னும் கம்மியா வாங்கிட்டு இருக்கலாம், இல்ல அதிகமா வாங்கிட்டு இருக்கலாம், இல்ல அதே இடத்துல இருக்கலாம். அதிகமா வாங்கிட்டு இருந்தா மேக்சிமம் எவ்வளவு வாங்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்க? 60, 70. கம்மியா இருந்தா ஒரு 20, 30. இப்படிதான் இருக்க போகுது. இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் இருந்திருக்கும். ஆனா நான் வெஸ்டேஜ் பிசினஸ் எடுத்ததுனால என்னோட லைஃபே பெரிய லெவல்ல மாறி இருக்கு. என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கு. அடுத்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் டூர் போறேன் நான். நான் மட்டும் இல்ல, நம்ம டீம்ல வந்து இன்னும் 6 பேர். ஓகேவா? சிங்கப்பூர் டூர் வெஸ்டேஜ் கம்பெனி வந்து கூட்டிட்டு போறாங்க. சிங்கப்பூர் போய் அங்கிருந்து வந்து க்ரூஸ் ஷிப்ல சிங்கப்பூர் அண்ட் மலேசியா டூர் வந்து கூட்டிட்டு போறாங்க.
இந்த வெஸ்டேஜ்க்குள்ள வரலைன்னா அதெல்லாம் நடக்குமா? ஓகேவா? இப்ப இன்னைக்கு இந்த ட்ரைனிங் எடுக்க வந்திருக்க செந்துருதேவி சிஸ்டர் அவங்களும் இந்த இந்த டூருக்கு வர போறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி வந்து இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு ட்ரைனிங் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கிரவுன் டைரக்டர் செந்தூரதேவி சிஸ்டர். அவங்களும் இந்த பிசினஸ்ல சாதாரணமா ஜாயின் பண்ணி எந்த ஒரு நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சாதாரணமா ஜாயின் பண்ணவங்க தான் பிசினஸை வந்து படிப்படியா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இருந்திருக்குமா இருக்காதா? பட் தொடர்ந்து நின்னாங்க, பண்ணாங்க. இப்போ கிரவுன் டைரக்டர் 1 lakh அண்ட் எபோ இன்கம் எவ்ரி மந்த் 1 lakh அண்ட் எபோ இன்கம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க என்ன கஷ்டப்படாம லக்குல வந்துட்டாங்களா? நீங்க தான் அப்படி நினைச்சுக்கிறீங்க. உங்களால முடியல, நடக்கல, ஆகலைன்னா மத்தவங்க லக்ல வந்துட்டாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஃப்ளூக்கு, அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுப்பா, நமக்கு அமையலப்பா. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க ஜாலியா இருந்தீங்க. டிவி பார்த்துக்கிட்டு, ஃபன் பண்ணிக்கிட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிக்கிட்டு, கம்ஃபோர்ட் ஜோன்ல கம்ஃபோர்ட்டா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. இவங்க கம்ஃபோர்ட்டை விட்டு இறங்கி வந்து வெளியே நின்று ஃபீல்ட் ஒர்க் பண்ணி, ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வந்திருக்காங்க. அதுதான் வித்தியாசம். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அதை ஏத்துக்க மாட்டீங்க. உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. நமக்கு நடக்கல, அதுக்கு காரணம் இதுதான். நம்ம ஒண்ணும் பண்ணல. நம்ம சரியா தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம தப்ப உணரணும். இறங்கி வேலை செய்யணும். அப்பதான் உங்களால சாதிக்க முடியும். சக்சஸ் பண்ண முடியும். வாழ்க்கை மாறணும்னா அதுக்கான விலையை கொடுக்கணுங்க. என்ன விலை கொடுக்குறீங்க? நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க உங்க வாழ்க்கை மாறுறதுக்காக? யோசிச்சு பாருங்க. டைமுக்கு டெய்லி ட்ரைனிங் வரது இல்ல. ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஃபீட்பேக் போடுறது இல்ல. உங்க டீம்ல யாரெல்லாம் அட்டன் பண்ணிருக்காங்க, யார் அட்டன் பண்றாங்கிறதே உங்களுக்கு தெரியறது இல்ல. நீங்க அட்டன் பண்றதே, ட்ரைனிங் அட்டன் பண்றதே உங்களுக்கே கஷ்டமா இருக்கு. விரும்பி பண்ணாதானங்க, பேஷனேட்டடா பண்ணுங்க. பேஷனோட பண்ணுங்க. ஓகே, எப்படி விரும்பி லவ் பண்ணி இந்த பிசினஸ் தான் நம்ம தலையெழுத்த மாத்த போது, இதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விருப்பத்தோட பண்றவங்க டானு வந்து நிப்பாங்களா மாட்டாங்களா ட்ரைனிங்? நீங்க அப்படியே பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அதனால வந்து இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. உங்க நேரத்தை சரியா வெஸ்டேஜுக்காக கொடுங்க. இந்த ட்ரைனிங்கை வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக கிரவுண்ட் டைரக்டர் செந்தூரதேவி சிஸ்டர் நான் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்குறேன். ட்ரைனிங் 9 மணி வரைக்கும் நடக்கும். ட்ரைனிங் 9 மணி வரைக்கும் முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இந்த ட்ரைனிங்கை ஃபர்ஸ்ட் டைம் செந்தூரதேவி சிஸ்டர் எடுக்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம எல்லாரும் சார்பாகவும் நான் வெல்கம் பண்றேன். சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. விஷ் யூ.